இப்போ குருமூர்த்தி வந்து சந்திச்சுட்டு போறாரு, இதுல அவங்க ரோல் என்ன? அவங்க ரோல் தானே, அவங்க தானே உடைச்சது பாமகவை வந்து இன்றைக்கு அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸுக்குமான முரண்பாட்டுக்கு அடிப்படையே பாஜக தானே. நயனா நாகேந்திரன் வந்து அவர் போய் சந்திக்கிறாரு அவங்க தனிப்பட்ட முறையில், ஆனால் இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறாரு. அன்புமணி அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக முறையீடு செய்தார் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. அந்த வழக்கிலே அன்புமணி வந்து சிறைக்கு செல்ல வேண்டி வரும் என்கிற அச்சத்தை காட்டி, அச்சுறுத்தலை காட்டி தான் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணியை பேசினார்கள். இப்பொழுதும் கூட பாஜகவிற்கு பின்னால் பாமக போக வேண்டிய அவசியம் இல்லை என்று மருத்துவர் எவ்வளவுதான் வந்து மாற்று கருத்தை முன்வைத்தாலும் அவரை நிராகரிப்பதற்கு பின்னால் நான் ஜெயிலுக்கு போகணுமா, என்னை வந்து எனக்கு நீ கொல்லி வைக்க போறியா, என்னுடைய அழிவை நீ பார்க்க போறியா? இப்போ சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்த அன்புமணியால் சிறை வாழ்க்கையை தாங்க முடியாது, தன்னை சிறைக்கு அனுப்பி விடுவாரோ இப்படிப்பட்ட முடிவு எடுப்பதன் மூலமாக என்று சொல்லி பாஜக தான் இந்த பிளவுக்கு காரணம். அவர்கள் சிவசேனாவை உடைத்தார்கள். நம்ம கண்ணு முன்னாடி தமிழ்நாட்டில் அதிமுகவே வந்து ஓபிஎஸ்சி தூண்டி விட்டு தர்ம யுத்தம் தியானம் இருக்கிறேன்னு சொல்லி அவரை தெருவில் கொண்டே பலாப்பழம் வைக்க விட்டாங்க ராமநாதபுரத்தில். அப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பாஜக தான் வந்து அதிமுகவை உடைத்தது. ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த கட்சி உடைந்தாலும் அதில் பாஜகவுக்கு தான் கொண்டாட்டம். பாஜக இந்த கட்சிகளை உடைத்து தன் பக்கம் ஒரு அணியை வந்து உருவாக்குவது என்கிற விஷயத்தில் சோசியல் இன்ஜினியரிங்கிறான். ஜாதி ரீதியான பிளவுகளை வந்து கூறுதீட்டுகிற ஒரு அரசியலை வடநாட்டில் செய்து வெற்றி பெற்றுட்டான். அதனால பாமக வந்து பாஜகவிற்கு பின்னால் போனதுனால தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு. அமித்ஷாவே வந்து பாஜக அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ குருமூர்த்தி வந்து பாமக நிறுவனரை சந்திக்க போயிட்டு வந்துட்டார். இந்த கூட்டணி அமையுமா? இல்லை, பாஜக கூட்டணியிலே மட்டும்தான் வந்து பாமக நீடிக்க முடியும் என்கிற நிலைமை வந்து அவருடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்னால ஏற்பட்டு விட்டது. எனவே அன்புமணி ராமதாஸுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது என்பதை மருத்துவர் ராமதாஸு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி தூது வந்திருக்கிறார். நீங்கள் வேறு எண்ணங்களுக்கு போகாதீங்க, போனால் சிக்கலாகி போயிடும் என்று சொல்லுகிற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அதனால அன்புமணியினுடைய ஒரு சார்பு வழக்கறிஞரை போலத்தான் வந்து குருமூர்த்தி வந்து பார்த்திருக்கிறாரே தவிர குருமூர்த்தி சமரசத்திற்காக வரவில்லை. அன்புமணியோடு முரண்பாடு செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்.